தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்தே வெயில் வாட்டி வருகிறது. கத்தரி வெயில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதலே கனமழை பெய்தது. சத்திரம் பேருந்து நிலையம், பாலக்கரை, உறையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தஞ்சை மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டியது. பூண்டி, சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை, அன்னப்பன்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. இதேபோல திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பரனூர், திம்மாவரம், ஆத்தூர், பாலூர், மகேந்திரா சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அடி அண்ணாமலை, வேங்கிக்கால், ஆடையூர் உள்ளிட்ட கிராமங்களில் தொடர்ந்து 2வது நாளாக பலத்த காற்று, இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதேபோல் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், பட்டுக்கோட்டை, வேதாரண்யம் உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கோடை மழை பெய்தது. இதற்கிடையே கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், திருச்சி உட்பட 15 மாவட்டங்களில் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.